என் அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது மலையகத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான புகையிரத சுரங்கப்பாதை மற்றும் அதோடு அமைந்துள்ள 60 அடி பாலமும். கொழும்பு கோட்டையிலிருந்து சுமாராக 172 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனை கடந்துதான் 60 அடி பாலத்தை பார்க்க நாம் செல்ல வேண்டும். இதற்காக நாம் கொழும்பு கோட்டையிலிருந்து 5.5 மணித்தியாலங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். இந்த சுரங்கத்தின் இருபுறமும் நீரூற்றுக்கள் அமைந்திருப்பதன் காரணமாக அதனை பார்ப்பதற்கு பல சுற்றுலா பயணிகள் இவ்விடத்தை நோக்கி படையெடுக்கின்றனர். ஹட்டன் புகையிரத நிலையத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுரங்கம். 1880 காலப்பகுதிகளில் பல உயிர்களை பலியெடுத்து மேடு வெட்டி கலனி செய்து காடு வெட்டி நாடமைக்கும் தமிழர்களின் கடின உழைப்பை பறைசாற்றுவதே இந்த மலையகத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான சுரங்கமாகும். ஹட்டன் நகரத்தை நோக்கி இந்த சுரங்கத்தினூடாக ஒரு கிராம மக்கள் தினமும் பிரயாணம் செய்கிறார்கள். இவர்கள் புகையிரதம் வரும் வேளையில் ஒதுங்கிக் கொள்வதற்காக சிறு இடம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. வளைவு நெளிவாக அமைந்துள்ள இப்புகையிரத பாதை இச்சுரங்கத்திற்கு இன்னும் பெருமை சேர்க்கின்றது. இச்சுரங்கமானது 1850 அடி நீளமும் 17 அடி அகலமும் கொண்டுள்ளது. இதில் தினமும் 8 புகையிரதங்கள் வீதம் பயணம் செய்கின்றது. அதாவது வருடத்திற்கு சுமாராக 4000 புகையிரதங்கள். இது கொட்டகலை நகரம் மற்றும் ஹட்டன் நகரத்திற்கு இடையில் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பதுதான் சிங்கமலை. இந்த மலையை ஊடறுத்துதான் இந்த சுரங்கம் பயணிக்கின்றது. பிரித்தானிய பொறியியலாளர்களின் ஒரு பிரம்மாண்ட படைப்பே 60 அடி பாலமாகும். இப்பாலத்தின் நீளமானது 60 அடி. அதன் காரணமாகவே இதற்கு 60 அடி பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வருடந்தோறும் 4000 புகையிரதங்களை தாங்கி நிற்கும் இக்கற்கள் 1880 கட்டப்பட்ட அதே கட்டமைப்பு என்பது ஆச்சரியம் அல்லவா? சுவாரஸ்யமான நிறைய பல வீடியோக்களை தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளின் மூலம் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இதே வியத்தகு ஒரு விடயத்துடன் உங்களை சந்திக்கும் நான் தபால்காரன், தபால் நிலையத்திலிருந்து.